அதே மாதிரி சிதம்பரம் காவி தீவிரவாதம்னு ஒன்று சொன்னார். அதுக்கு காவி தீவிரவாதம் இல்லை என்று பிரக்யா அவர்களே விடுவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மோடி அவர்களையும் RSS தலைவர் அவர்களையும் குற்றம் சாட்டுவதற்கு அவர்கள் எங்களை வற்புறுத்தினார்கள் என்று சொன்னார்கள். அதுவே தப்பு, காவி தீவிரவாதம் என்று சொன்னது. இன்னைக்கு 6 லட்சம் பீகாரிகள் இங்கே வந்து ஓட்டுக்கு வந்துருவாங்க, அதனால அது தடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு பொய்யான செய்தியை ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தவர் சொல்கிறார். அதற்கு தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. நான் கேட்கிறேன், வேற மாநிலத்தில் வேற நாட்டில இருந்தாலும் வந்து இவங்க ஓட்டு போடலாம். CAA என்ன? அந்த பார்டர்ல உள்ள மற்ற நாட்டை சார்ந்தவர்கள் நம்ம நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொன்னா, ஆனா உங்களுக்கு மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்க எல்லா வேலையும் வாங்குவீங்க, ஆனா அவர்கள்ட்ட பண்ண முடியாது. நான் கேட்கிறேன், பிரியங்கா காந்தி எப்படி அங்க இருந்து வந்து இங்க ஓட்டுக்கு நின்னாங்க? பிரியங்கா காந்தி அங்க இருந்து இங்க வந்து ஓட்டுக்கு நிற்கும் போது அங்க இருந்து இங்க வர ஓட்டு போட முடியாதா என்ன? அது எல்லாத்தையும், அதுவும் 6 லட்சம் பேரை வந்துட போறாங்க. எல்லாவற்றிற்கும் பயம். இப்பவே தேர்தலில் 2026 திமுக இண்டி கூட்டணி தோற்க போகிறது. அது சிதம்பரத்துக்கு நல்லா தெரியும்.